என் தங்கப்பிள்ளையே, ஆனி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இன்று என் குழந்தைக்கு இந்த வராகி சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இன்று வெள்ளிக்கிழமையின் இரவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடந்தே தீரும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், இதற்கெல்லாம் ஒரே நாளில் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடிகிறதா? என் பிள்ளையானால் நிச்சயமாக நம்பித்தானே ஆக வேண்டும். நம் தாயானவள் நமக்கு நல்லதை செய்வாள் என்பது என் பிள்ளைக்கு தெரியுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் இன்று உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த விஷயத்தை சற்று செவிகொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, இந்த இரண்டும் என்னவென்றே நீ இதுவரையிலும் கண்டதில்லை. எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. காதல், கல்யாணம் கைகூடி வராமல் தடைப்பட்டு நின்று கொண்டே இருக்கின்றது. பண தடை எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. பணவரவு என்பது உனக்கு எங்கே என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். வருகின்ற இடத்திலிருந்து கூட பணம் வருவதில்லை. அதிர்ஷ்டமா, அது எங்கே இருக்கிறது என்று சொல்லும்படிதான் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த செல்வம், செழிப்பு, அதிர்ஷ்டம், பணவரவு என்று இவை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வர நினைக்கின்றேன். காதல், திருமணம் கைகூட வேண்டும் என்றாலும் சரி, திருமணம் சாதாரணமாகவே கைகூடாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் சரி, நான் சொல்கின்ற இந்த பொருட்களில் இதில் எது தேவையோ அந்த பொருளை பயன்படுத்தி உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து இன்று உறங்கு. நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும். செல்வம் வேண்டும் என்றால் ஒரு பொருள், செழிப்பு வேண்டும் என்றால் ஒரு பொருள், பணவரவு வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொருள், காதல், திருமணம் கைகூட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொருள், அதிர்ஷ்டம் அடிக்க வேண்டுமா அதற்கு ஒரு பொருள் என்று அம்மா இப்படி கொண்டு வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பொருட்களை நீ உன் இல்லத்தில் காண்பிக்கின்ற தூப ஆராதனையில் போட்டு உன் இல்லம் முழுக்க இன்று தூபம் காண்பித்தாலும் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற எதிர்மறைகளும் சரி, உன் வீட்டில் இருக்கின்ற தரித்திரங்களும் சரி, எல்லாமும் அந்த இடத்தை விட்டு விலகி உன் வீட்டில் மிகப்பெரிய நல்லது நடக்க தொடங்கும். என் குழந்தையே, எந்நாளும் உனக்கு நல்வார்த்தைகளை தருகின்ற உன் தாயானவள் இன்று தருகின்ற செய்தியில் மற்றும் ஒரு விசேஷம் உண்டு. அது என்ன தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்கின்ற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்புதான். அதிலும் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் அதைவிட மிகப்பெரிய சிறப்பு வேறென்ன இருக்க போகின்றது? என் குழந்தையே, இந்த நாளில் இந்த நேரத்தில் உனக்கு வேண்டிய அத்தனையையும் ஒரு சேர உறுதியாக கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ வேண்டி நிற்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் நிறைவாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். எத்தனை இடர்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை சோதனைகள் என்று அத்தனையையும் கடந்து நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பானதொரு வெற்றியை உனக்கு என்றும் என்றென்றும் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய ஆணைப்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். தாயின் அன்பின்படி இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நீ வேண்டி நிற்கின்ற அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உன் வசமாக்கி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த வெற்றி உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிசயத்தின் வெற்றி அல்லவா? இந்த வெற்றி உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களையும் உனக்கு நிறைவேற்றி தரக்கூடிய வெற்றி அல்லவா? என் குழந்தையே, என்னவானாலும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற வேண்டும். என் குழந்தையே, ஏலக்காய் செல்வம் பெருகும். ஏலக்காயை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது அது செல்வ வளத்தை பெருக்கும். அந்த ஏலக்காயை மறுநாள் விடிந்ததும்
உன் இல்லத்தில் தூப ஆராதனை காண்பிக்கின்ற அந்த தீயினுள் போட்டு இந்த புகையை உன் இல்லம் முழுக்க காண்பித்து விட்டால் அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். அதுபோல பட்டையை நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கினால் செழிப்பு உண்டாகும். அதாவது கொஞ்சம் பணம் இருக்கிறது என்றால் அது செழிப்பாக உன் இல்லத்தில் மாறும்படியான பல சூழ்நிலைகள் உருவாகும். அதுபோலத்தான் இந்த பட்டையையும் மறுநாள் காண்பிக்கின்ற தூப ஆராதனையில் போட்டு காண்பித்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் செல்வ வளம் பெருகும். லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திலேயே தங்கியும் விடுவாள். கிராம்பு எதிர்மறையான எண்ணங்களை அழிக்கும். அடுத்ததாக மஞ்சள் காதல் மற்றும் கல்யாணத்தை கைகூட வைக்கும். ஜாதிக்காய் பணத்தடையை நீங்க வைக்கும். அன்னாசிப்பூ அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். இவையெல்லாம் உன் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி நிறைந்த பொருட்கள் அல்லவா? அம்மா சொல்கிறேன் என்பதற்காகவாவது ஒரு நாள் நீ உன் இல்லத்தில் காண்பிக்கின்ற தூப ஆராதனையில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ இதை நீ போட்டு உன் இல்லம் முழுக்க தூப ஆராதனைகளை காண்பித்து பார். நிச்சயமாக உன்னை அறியாமலேயே உன் இல்லத்திற்குள் பல நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னால் முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நடந்து முடிந்த பல விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கே உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கைகளை நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற ஒரு புரிதல் உனக்குள் கிடைக்க வேண்டும். இனி ஏதுவானாலும் என் பிள்ளைக்கென நான் தருகின்ற விஷயங்கள் இனி எந்த நொடியிலும் உனக்கு மிக பெரிய மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கினால் நடந்து விடுமா என்று கேட்கலாம். என் குழந்தையே, பொதுவாகவே இது போன்ற தெய்வ சக்தி நிறைந்த பொருட்களை நாம் தலையணைக்கு அடியில் சாதாரணமாக வைத்து உறங்கினாலே அது அங்கிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் விரட்டி அடித்துவிடும். நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் உன் வீட்டிற்குள் நடக்கும்படியான பல சூழ்நிலைகளை அது தானாகவே உருவாக்கிவிடும் என்பதனை மறந்து விடாதே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக தயாராகிவிட்டது. நீ விரும்பியதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றத்தை தருவதற்கு துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உதிக்கும் போது நாம் ரசிக்கின்ற சூரியனைத்தான் உச்சியில் இருக்கும் பொழுது திட்டி தீர்க்கிறோம். இதுபோலத்தான் இந்த மனித வளர்ச்சியும். அவன் எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது அவனை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அதே நேரத்தில் அவன் முயற்சியால் உச்சிக்கு சென்று விட்டானால் அப்பொழுதுதான் அவர்களை கரித்து கொட்டும்படியான நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். என் குழந்தையே, எப்பொழுதுமே தூய்மையான வழியில் சம்பாதிக்காத செல்வமும் புகழும் காற்றால் சிதறி போகக்கூடிய மேகங்களை போன்றதுதான். அது யார் கைகளுக்கு சென்றாலும் அங்கு நிலையாக இருப்பதில்லை என்பதுதான் பொருளாகும். என் குழந்தையே, மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் எண்ணி நீ கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நிச்சயமாக சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கை வைத்து இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அது உன்னை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய பொறுப்பு அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள். என்னோடு பழகுவது போல் வேறு யாருடனும் பழகக்கூடாது என்பது அன்பினுடைய கோட்பாடு. இதை சந்தேகம் என்பின் அன்பின் உச்சத்திற்கு அதுவே பெயராகும். அதாவது ஒருவரோடு பழகும் பொழுது இன்னொருவரோடு வேறு யாருடனும் பேசக்கூடாது என்று ஒருவர் உன்னை கட்டுப்படுத்துகிறார் என்றால் அதுதான் அந்த அன்பினுடைய கோட்பாடாகவே இருக்கின்றது. தன்னோடு பழகுகின்ற ஒருவர் இன்னொருவரை தேடி செல்லக்கூடாது என்பதுதான் மிகவும்
முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது உச்சத்தை தொடும் பொழுது சந்தேகமாக மாறிவிடுகின்றது. என் குழந்தையே, யாரையும் நாம் சந்தேகப்படக்கூடாது. நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒரு நொடிப்பொழுதேனும் யாரையும் தேடிச் செல்ல போவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ ஆசைப்படாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுதான் நமக்கு நாம் நினைத்தது போல வாழ்க்கை மாறும் என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், எப்பொழுது மாறினாலும் அதிலிருந்து நமக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மன உறுதியோடு பெற நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் உனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதல்லவா? மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இங்கு வாழ்ந்து பார்க்க வேண்டும். நம்மை போலத்தான் மற்றவர்களும் என்கின்ற உயர்ந்த எண்ணம்தான் இங்கு ஒவ்வொருவரையும் இந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உனக்கு நிலையானதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து உனக்கான உண்மைகளை ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த நேரமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கும். இந்த மாதம் முழுமைக்கும் அல்ல, எந்த நாளிலும் நான் சொன்ன பொருட்களை நீ தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கலாம். நிச்சயமாக அது உனக்குள் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். உன்னுடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை நடத்தும். உன்னுடைய செயல்களும் உன்னுடைய முயற்சிகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது செய்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை, நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லா விஷயங்களையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் என்றும் உன்னோடு இந்த வராகி நான் துணை நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கான பேரதிசயம் ஒன்று நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் வரை நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே நாம் நியாயப்படுத்த விரும்பக்கூடாது. தவறு யார் பக்கம் இருக்கிறதோ அவர்களை பற்றி மட்டும்தான் நாம் என்னவென்று கவனித்து அதற்கான முடிவுகளை காண வேண்டுமே தவிர, தவறு செய்யாதவர்களை தவறு செய்தவர்கள் என்று சொல்லி அவர்களின் மீது பழி போட்டு வேதனைப்படுத்துவதில் இங்கு எந்த லாபமும் கிடையாது. ஒரு வழியாக இந்த வாழ்க்கையை கடக்க தொடங்கிய பிறகு உனக்கு நிச்சயமாக பல உண்மைகளை இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. இனியும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். அதனால் எதையுமே சரியான மனப்போக்கோடு நீ எதிர்கொள்ள தயாராகிவிடு. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பிவிடு. உன்னை தொடர்ந்து வருகின்ற நாட்களில் உனக்கான மிக பெரிய சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தைக்கு உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக காத்திருக்கிறது. இனி என்னவானாலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பு. யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமும் நமக்கில்லை. நாம் நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும்
நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.